ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்கேஸ். இன்னைக்கு தளபதி விஜய் சாரோட பர்த்டே. எங்கள் சேனல் சைடில் வந்து தளபதி விஜய் சாருக்கு பர்த்டே விஷயம் சொல்லிக்கிறோம். இன்னைக்கு தளபதி விஜய் சாரோட லாஸ்ட் படமான ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு அஃபிஷியல் கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அவரோட பர்த்டேவை முன்னிட்டு இந்த ஒரு கிளிம்ஸ்ல என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க, இது நிர்மூலமாக ஜனநாயகன் படத்தை பற்றியும் பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 மினிட்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் கிளிம்ஸ் தான். ஃபேன்ஸ் யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து ஜஸ்ட் படத்தில் இருக்கக்கூடிய 30 செகண்ட்ஸ் மட்டும் தான், அதுவும் ஒரு ஆக்ஷன் கட்ஸோட ஒரு மாஸ் எலிவேஷன் சீக்வன்சஸை மட்டும் போட்டு இந்த கிளிம்ஸை விட்டுருக்காங்க. மற்றபடி பெருசாக எந்த விஷயமும் இந்த கிளிம்ஸில் ரிவீல் செய்யப்படல. பட் பெரிய முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த படத்தில் தளபதி விஜய் சார் போலீஸாக இருக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி வரையும் இது வந்து அன்அஃபிஷியலாகவும் ஒரு சில லீக்டு இமேஜஸ் மூலமாக தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அந்த லீக்டு இமேஜ்லாம் ஜில்லா படத்தோட லீக்டு இமேஜ், அதை இப்போ போட்டு ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஃபைனாகவும் இருந்தது அந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது. சரி ஓகே, படத்தில் வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஃபைனலி அவங்க அதை வந்து கிளிம்ஸ்லேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விஜய் சார் வந்து ஒரு போலீஸாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த படத்தோட இனிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் லைக் ஃபர்ஸ்ட் லுக்கு அந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வரும்போது போலீஸ் கெட்டப் இல்லாமல் அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன் மாதிரியோ இல்லை ஒரு பொலிட்டீஷியன்ஸை எதிர்த்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளாவோ இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ற மாதிரி அவரை வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. லைக் ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் இதெல்லாம் இருக்கட்டும். இந்த வேன் மேலே ஏறிட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஷாட், அப்புறம் சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி, என் டைட்டிலே கூட ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த படம் அப்படின்றது தெளிவாக தெரியுது. இது மட்டும் இல்லாமல் விஜய் சார் இப்போ பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஆளா இப்போ வந்துகிட்டு இருக்காரு. ஸோ ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் வந்து அவர் ஒரு முக்கியமான ரோல் இருக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு படத்துல நிச்சயமா பாலிடிக்ஸ் இருக்க தான் போகுது, அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு பாலிடிக்ஸை பேஸ் பண்ண ஃபிலிம்ல எதுக்கு ஒரு விஜய் சார் வந்து ஒரு போலீஸ் ரோல் எடுத்து பண்றாரு, இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது, மேபி இப்போ இந்த கிளிம்ஸ்ல காட்டக்கூடிய இந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த ஒரு லுக் ஆஃப் விஜய் சார் பாஸ்ட், அதாவது பிளாஷ்பேக் போர்ஷன்ல வரக்கூடிய விஜய் சாரா இருக்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டா மதுரைக்கு வந்து விஜய் சார் வந்து ஒரு விசிட் வந்து பண்ணியிருந்தார்ல, அது வந்து ஷூட்டிங்காக, ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்காக வந்திருப்பாரு கொடைக்கானலுக்காக. அந்த இடத்துல ஃபுல்லா ஹேர் டை, பியர் டை எல்லாம் அடிச்சுட்டு யங் போர்ஷன் பிளாஷ்பேக் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த போர்ஷன்ஸை முடிக்க தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஒரு லுக்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கிளிம்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், இவருக்கு வயசான மாதிரியே இல்லை. 28 to 35 இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட்ல எடுத்த ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் தான், எங்கேயுமே ஒயிட் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து எங்க வெர்ஷன் ஃபிளாஷ்பேக் போர்ஷன்றது நம்ம கிளியரா தெரியுது. ஏன்னா இதுல 2 லுக் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒயிட் பியர்டோட, ஒயிட் ஹேரோட, அது ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருக்காரு. அது வந்து மேபி இந்த ஒரு போலீஸ் ஜாபுக்கு அப்புறம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கியூரியாசிட்டியை நமக்கு வந்து ஏற்படுத்துது. லைக் வந்து ஒரு ரிட்டையர் போலீஸ் ஆஃபீஸராக காட்ட போகிறாங்களா, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால போலீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி போனால் ஒரு எக்ஸ் காப்பாக காட்ட போகிறாங்களா அப்படின்றத நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பட் இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது, அது நமக்கு தெளிவாக தெரியுது. போலீஸ் வேலை வேணாம், இது வச்சுக்கிட்டு என்னால் பண்ண முடியல ஒரு விஷயம், அதை நான் வேற வழியில் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போகிறாரு. அது வந்து ஜனநாயக முறைப்படி அந்த வேலையை செஞ்சாரா அப்படின்ற மாதிரி மேபி இந்த ஒரு படம் போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நிறைய பேர் நான் நினைக்கிறேன். ஸோ கிளிம்ஸ்லாம் பார்க்கும்போது மிரண்டேன். ஏன்னா வினோத் சார் வந்து இவ்வளோ மாஸ் எலிவேஷன்லாம் பண்ணி எடுத்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஃபைனலி வலிமையில தான் பண்ணாரு. பட் அந்த படத்தோட ரிசல்ட் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து யதார்த்தமாக எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர், அவர் ஏன் கமர்ஷியல் ட்ரை பண்ணுறாருன்னு தெரியல. பட் ஷார்ட்ஸ்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. அந்த மாஸ் எலமெண்ட், ஸ்லோமோ இதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. இது வந்து நல்லபடியாக சேர்ந்து ஒன்றா வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். எங்கேயாவது லைட்டாக வலிமை படத்தில் நடந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் எங்கேயாவது பிசிறு தட்டுச்சுன்னா டெஃபினட்டா பிரச்சனையில தான் போய் முடியும்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த ஒரு கிளிம்ஸ்ல பெருசா நம்மளால எதிர்பார்க்க முடியாதுதான். ஏன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 6-7 மாசம் இருக்கு. ஏன்னா அந்த கிளிம்ஸோட எண்ட்லயே அவங்க சொல்லிட்டாங்க 9/1/2026 தான் ரிலீஸ் ஆகுது. அதாவது ஜனவரி 9ஆம் தேதி தான் ரிலீஸ். ஒரு பெரிய ஃபெஸ்டிவலை நோக்கி தான் பிளான் பண்றாங்க. 18 வரையும் எனக்கு தெரிஞ்சு லீவ் நினைக்கிறேன். கரெக்டா ஒரு 10 நாள் லீவ் இருக்கு. அதை பிளான் பண்ணி தான் அடிக்கிறாங்க. நிச்சயமா ஒரு பெரிய ஹைப் இருக்குங்க. ஏன்னா லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி பெரிய லீவ் டேஸ் இருக்கக்கூடிய நாளா பார்த்து பிச் பண்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய பேர் எதிர்பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும், டீசர் வரும்னு. அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா 6 மாசம் இருக்குல்ல, அதுதான் பெரிய ப்ரொமோஷனல் மெட்டீரியல். கண்டிப்பா அதெல்லாம் படம் நெருங்கும் போது தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம மேபி அக்டோபர் மந்த்துக்கு அப்போ நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேணா செப்டம்பர் அந்த மாதிரி டைம்ல ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் இதெல்லாம் பெரிய ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ன்றனால நிச்சயம் படம் நெருங்கும் போது நவம்பர், டிசம்பர், ஜான் இது 3 மாசங்கள்ல தான் நம்மளால இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும். இருந்தாலும் என்ன பொறுத்திருப்போம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ஒரு பெரிய சக்சஸ்
இம்பாக்ட்ஃபுல்லான ஃபிலிமாக விஜய் சாரோட கெரியரில் அதுவும் ஃபைனல் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு நம்புவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கிளிம்ஸ் பார்த்துட்டீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.